ஹலோ எவ்ரிவன். என்னோட பையன் ஒரு 2 நாளாவே ரொம்ப சேடா இருந்தாங்க. ஆக்சுவலி ஹி வாஸ் நாட் வெல். ஸோ அதனால சேடா இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எப்பயுமே ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க. பட் இந்த 2-3 டேஸாவே ஏதோ ரொம்ப லோன்லியா இருக்கிற மாதிரி இருந்தது. சாப்பிட்றது, பெட்ரூம்ல போய் உட்கார்றது, யார்கிட்டயுமே பேசல. ஓகே, உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால அதனாலயான்ற மாதிரி நான் ஜஸ்ட் சும்மா அவங்கக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தேன். உடம்பு பற்றின்னும்போது இல்லை, ஐம் ஃபைன், எனக்கு ஹெல்த் எல்லாம் இப்போ ஓகேவாயிட்டு வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வேறு என்ன இஷ்யூஸ் ஏதாவது உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஓகே, எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது என்னென்னா ஸ்கூல். பிகாஸ் இப்போ தான் அந்த ஸ்கூல் கொஞ்சம் அவங்க மார்னிங் ஏஞ்ச் கிளம்புறதுக்கு ட்ரபிள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னமும். ஸோ அதனால் அந்த நாள் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. நான் ஸ்கூலை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது 40 மினிட்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். ஹி வாஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட். அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்னா அந்த 40 நிமிஷம் கான்வர்சேஷன் போயிருக்காது. பட் ஆஃப்டர் 40 மினிட்ஸ் தான் என்னை ஒரு பையன் புள்ளி பண்ணான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஐ வாஸ் நாட் ஷாக்டு. பிகாஸ் இந்த புல்லிங்கிறது இப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கேட்டுட்டு இருக்க முடியும். பட் சின்ன ஒரு சங்கடம் இது என்னன்னா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் இப்போவே அந்த புல்லிங் அப்படின்றதுக்குள்ளெல்லாம் குழந்தைகள் போகிறாங்களா அப்படின்ட்டு. பட் ஹி அண்டர்ஸ்டுட் தட் ஹி வாஸ் புல்லிட். அது கிளியராக தெரிஞ்சதுன்றதுல ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக அப்படின்றது புரிஞ்சுது எனக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை, என்னை ரொம்ப அந்த ஒரு பையன் கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காங்க, என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருக்கிறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஸ்டார்டட் க்ரையிங். சரி, நான் அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை பற்றி பேசலை. பிகாஸ் ஐ லெட் ஹிம், லைக் அவனோட எமோஷன்ஸ் நல்லா வெளியில் வந்துட்டுன்ட்டு ரொம்ப நேரம், அரை மணி நேரம் கிட்டமாச்சு அழுதுருப்பாங்க. அழுததுக்கப்புறமா இல்லை, அதை பற்றி பேசவே இல்லை. ஹீ ஸ்லெப்ட். நெக்ஸ்ட் டேவும் சோகமாக தான் இருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் பேசுகிறதுக்காக. ஸோ எனக்கு நம்மளுக்கு குழந்தைங்களை பார்த்தாலே தெரியும்ல, இந்த டைம் நம்ம பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரைட் டைமுக்கு நான் வெயிட் பண்ணிவிட்டு ஐ அகெயின் ஸ்டார்டட் ஹிம், லைக் புல்லிங்னா என்ன அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். நம்மளை மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்கல்ல அப்படின்னும் போது ஒரு விஷயமா நான் கேட்டுட்டு இருந்தேன். சரி, புல்லிங்கில் என்னம்மா கஷ்டப்படுத்தினா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது he was not ready to answer. ஸோ நான் நானாகவே ஜஸ்ட் இப்படியா அப்படியான்னு சொல்லி கேட்கும்போது அப்புறமா சொன்னாங்க, எனக்கு அன்றைக்கி மேம் இந்த ஸ்டேஜில் ஏறி புக்கை பார்த்து படிக்க சொன்னாங்க. அப்போ எனக்கு ஐ ஹேட் சம் ட்ரபிள், என்னால் படிக்க முடியல. அதை சிரிச்சிட்டான், அந்த பையன் பார்த்து சிரிச்சிட்டான். அப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் டேவும் உனக்கு படிக்க வரலையா, இன்னும் உனக்கு தெரியாதான்ற மாதிரி சொன்னாங்க. எஸ், ஐ நோ. மித்ரஜித் நல்லாவே பேசுவாங்க. ஹி யூஸ் டு டாக் வெரி நைஸ். நல்லா சென்டென்ஸ் ஃபார்மேஷனாக நல்லா இருக்கும். பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இன்னும் படிக்கிறதுல இருக்குது, அந்த பிளெண்ட் பண்ணுறதுல இருக்குன்னா நீ இஸ் ப்ராக்டிஸிங். அது எல்லாமே நடந்துட்டுருக்கு. இன்ன வரைக்கும் வேறு யாருமே அது சொல்லாததுனால அங்கே நின்று படிக்கும் போது அந்த பையன் சிரிச்சது ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆயிடுச்சு. திருப்பி 2வது நாள் அதையே பற்றி பேசும்போது ஹீ தாட், அம்மா எனக்கு படிக்கவே வராதா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த சிச்சுவேஷன், இப்போ எதுக்கு நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா, இது நம்ம பெரிய வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. இப்போ சின்ன குழந்தைங்களுமே நிறைய இது மாதிரி சொல்கிறாங்க. முன்னாடிலாம் நம்மளுக்கு இது பேச மாட்டோம், சொல்ல மாட்டோம். பட் இப்போல்லாம் நம்ம குழந்தைங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுனால அவங்க ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு அது புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம கிட்ட அது சொல்கிறதுக்கும் வராங்க. ஸோ அப்படி வரும்போது நம்ம தான் அது ப்ராப்பராக அவங்க கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ சொல்ல வராங்கன்னா, இல்லை ஒன்னால் இன்னும் சீக்கிரமாக படிக்க முடியும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. நம்ம அப்படி பேசவே கூடாது. இந்த வயசு, அந்த ப்ரீடீனுக்கு அவங்க என்ட்ரு ஆக போகிறாங்க. அந்த வயசு தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்காக ரைஸ் ஆகிற ஒரு வயசு. இந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம அவங்கள சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாயிடும். அதனால் ஏதோ ஒரு மனசு கஷ்டப்படுற விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, இது நாட் ஓன்லி ஃபார் ஸ்டடீஸ். நீ குண்டாக இருக்க, நீ ஒல்லியாக இருக்க, நீ கருப்பாக இருக்க, வெள்ளையாக இருக்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸில் பேசுகிறாங்க அப்படின்னா அது குழந்தைங்களோட மனசை பாதிக்க தாங்க செய்யும். அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்து நம்ம ஹைலைட் பண்ணி அவங்கள ப்ரைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட பையன் பார்த்தா அவனாவே லிரிக்ஸ் போட்டு நிறைய விஷயங்கள் பாடுவாங்க. ஸ்டோரி அவங்களே மேக் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான், பட் அவங்களோட வேர்ட்ஸை போட்டு அழகாகவே சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எடுத்து நான் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தேன் அவங்கள. நீ நீனாவே லிரிக்ஸ் எழுதுகிற, உனக்கு அந்த மாதிரி உன்னை வெஸ்டர்ன் மியூசிக்கில் நான் சேர்த்து விடலான்ட்டு இருக்கிறேன், அது மாதிரி நீ
ஸ்பீச் உன்னை வந்து ஸ்டேஜில் கூப்பிட்டு வந்துட்டு போன வருஷமே மேம் வந்துட்டு உன்னை பேச விட்டாங்க பிகாஸ் யூ ஸ்போக் வெரி வெல் அப்படின்றதுனாலன்ற மாதிரி எடுத்து ஸ்பெசிஃபிக்காக அந்த விஷயத்த நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தோன்னே ஒரு 3 days கழித்து வந்து அவங்கக்குள்ளே அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அம்மா இன்றைக்கும் என்ன அந்த பையன் வந்து திருப்பி பேசினா ஐ இக்னோர்டு அண்ட் தென் ஐ வெண்ட் ஆஃப். நான் பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டேன். எனக்கு மனசு கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருந்ததுமா. ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒன்று அதை ஏற்றுக்க நம்ம தயாராகிட்டு நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும், இல்லை அப்படின்னா இக்னோர் பண்ணணும் அப்படின்ற சொன்னால் நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டேம்மா அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. இவ்வளோதாங்க. குழந்தைங்க முதல்ல ஏதாவது சேஞ்சஸ் நமக்கு தெரியுதா அப்சர்வ் பண்ணணும். பேரண்ட்ஸ் அந்த சேஞ்சஸ் வந்து ஹெல்த்னாலையா இல்லை வேறு ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்களான்னு பார்க்கணும். ரெண்டாவது, அவங்களுக்கு ஒரு விஷயம் வரலன்னா அதை வந்து கண்டிப்பாக நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு அதை வந்து சரி பண்ணுறதுக்காக. பட் அப்போ அவங்க லோவாக ஃபீல் பண்ணுற அந்த டைமில் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு என்ன நல்லா வருமோ அதை எடுத்து நம்ம பேசும் போதில் அவங்களுக்குள்ள அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பயங்கரமாக ரேஸ் ஆகும். புல்லிங் இஸ் வெரி டேஞ்சரஸ். நம்மளால் மற்ற குழந்தைங்களை போயிட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. இங்கே ஒரு குழந்தைய போயிட்டு நம்ம ஈஸியாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். பட் வந்து தட் இஸ் நாட் அட் ஆல் குட். அதுவும் அவங்களுமே ஒரு குழந்தை தான். அவங்களுக்கு இன்னும் தெரியாது இது மாதிரி வந்து பேசினா பண்ணா அப்படிலாம் வந்து ஹர்ட் ஆகுன்றது தெரியாது. அந்த குழந்தை மேபி வேறு எங்கேயாவது அதை பார்த்துருக்கலாம். பார்த்ததுனால தான் அந்த டீஸ் பண்ணணுன்ற அந்த எண்ணமே வந்திருக்கு. அவங்கள யாராவது டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைய நம்ம தப்பு சொல்லவே முடியாது. வி கேனாட் ஸ்டாப் இட். வெளியிலையும் இதை வந்து நிறையவே நடக்கும். அதனால் நம்ம குழந்தைக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரைஸ் ஆகிறதுக்கு தான் நம்ம பேச முடியும். ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து இது ஒரு சீரியஸ் நோட்டாக எடுத்து குழந்தைங்க கிட்ட சேஞ்சஸ் இருந்ததுன்னா உட்காந்து பேசுங்க, பேஷன்ஸாக இருங்க. ஒரே நாளில் சரி பண்ண முடியாது. மித்ரஜித் கிட்ட எனக்கு 3 days வந்துட்டு சேஞ்ச் தெரியுதுன்னு நான் சொன்னேன். சில குழந்தைங்க கிட்ட 6 months கூட ஆகலாங்க. அந்த பேஷன்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்கணும். ஸோ நம்ம பேஷன்ஸாக இருந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தோன்னா இந்த புல்லிங்கை ஓவர் கம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளும் வேறு யாரையும் புல்லி பண்ணக்கூடாதுன்றதையும் இந்த சமயத்தில் நம்ம எஜுகேட் பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எங்கள் கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணலாம். தேங்க்யூ.